தயாரிப்பாளர், இந்த படத்தினுடைய இயக்குனர், இந்த படத்துல அழகாக நடிச்சிருக்கக்கூடிய கதாநாயகி, ஒட்டுமொத்த குழுவுக்கும் மீண்டும் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் இந்த குழு நமக்காக பேச இருக்காங்க. அவங்கள மேடைக்கு கூப்பிட வேண்டிய தருணம். அவள் மேடைக்கு வராங்க. இப்போ படத்துல முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்கக்கூடிய மணிகண்டன் அவர்கள் மற்றும் ஆண்டனி அவர்கள் எங்களுக்காக மேடைக்கு வரணும் ப்ளீஸ். அது ஃபைட் சீன் வரும், அடிச்சு இது பண்ணுவாங்க, அந்த பிளட்டு வரலாம் பார்க்கணும். அதெல்லாம் அவங்க வருவார், இப்படி உள்ளே போகும்போது இறங்குல ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி கீழே இறங்குவார். இன்றைக்கி சாரி இந்த கண்டிஷனில் வர போகிறாரும். உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது பார்ப்போம், சசிகுமார் சார் மாதிரியே இருக்குல்ல, சசிகுமார் சார் அந்த மாதிரி பிளட்டு அடிப்பட்டு. ஏன்னா இப்போ நம்ம ஹீரோன்னா அவங்க ஒரு மெயின்டைன் பண்ணுவாங்க, இந்த இது வேணாங்க, இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் முழுமையாக ஒப்படைச்சார். ஆமாம், சந்தோஷம் சார், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்காக ஒரு சிறந்த நடிகருக்கான விருது கண்டிப்பாக வருன்றது நம்பிக்கை சார். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறேன். அந்த டிஓபி சார் சொன்ன மாதிரி தான் அந்த இவிபியில் போவோம். நாங்கள் ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்துருப்போம். குழியை தோண்டிகிட்டு இருப்பாங்க, இன்றைக்கி என்ன நடக்க போதோ, முள்ளிங்கால் போட்டு வரணும். சசி சாருக்கு முன்னால் வச்சுருவாங்க, கேமராவுக்கு முன்னால் ஒரு 4 ஸ்டெப் நடந்தால் போதும். நம்மளாம் அங்கே திண்டிவனத்துலேருந்து முள்ளிங்கால்லே வரணும். ஆமாம், இந்த மாத்திரை டப்பாவோடய வந்துடுவாப்புல. குணா தண்ணி எங்கே இருக்குது, தண்ணியெலாம் வருங்க, பேசாமல் இருக்க டெடிக்கேஷனாக இருக்குது. நீங்கள் தண்ணியாக குடி பொருங்க, முன்னால் வேகமாக போங்க, ஏங்க பொருங்க முள்ளிங்க நடந்தால் போகிறேன், முள்ளிங்கால் போட்டு போகும்போது வேகமாக போங்கன்னா அப்படியே ட்ராக் உள்ளே போகும். ஏங்க கொஞ்ச நேரம் லேசாக உட்காந்தோம்னா வரமாட்டேங்க, இந்த வந்துட்டோம் சார், வந்துட்டு இருக்கோம் சார். அடுத்த மொழி எடுத்துனா இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலு, அந்த பாண்டியன் சார் கரெக்டான ஒரு மேனேஜர் சார். எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பாரு, எங்கள் பொருங்க இப்போ தாங்க டி நகர் சிக்னல் தாண்டி வந்து பயங்கர டிராஃபிக்குங்க. போனால் அங்கே 2 மணி நேரம் சும்மா உட்காந்துருப்போம். அப்போ தான் தோண்டி அதெல்லாம் முடித்து அந்த அந்த அது பெரியது சொன்ன மாதிரி பெரிய பள்ளம், அது ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி கால்வாய் மாதிரி. அது வந்தோன்னே நம்ம பார்ப்போம். இன்றைக்கி இந்த சீன்னோன்னு அப்படியே பார்ப்பாங்க, ஒருத்தர் பேசிக்குவோம், இப்படி இன்றைக்கி இன்றைக்கி அப்படி தான். சரி வாங்க இன்றைக்கி என்ன டிஃபன்னா அது கேட்போம் அப்படின்ட்டு. குணா பக்கத்தில் எதுவும் தம்புக்கும் வாங்கிட்டு வந்தீங்களா, ஏங்க குணா நீங்கள் சரி போயிட்டு அப்போ இது பண்ணிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோம். ஏன்னா ஒரு அந்த ஸ்பாட்டை கடத்துறது. அந்த மாதிரி இங்கே செட் ஒர்க் பண்ணதும் சரி, அங்கே பண்ணதும் சரி. அப்புறம் இன்னொரு இடத்துல நம்ம இந்த வண்டலூரை தாண்டி ஒரு இடத்துல எடுத்தோம், அந்த இது பண்ணுறது. அப்புறம் இங்கே நம்ம எக்மோரில் எடுத்த அந்த காலேஜ் சீக்வன்ஸ் எல்லாமே பயங்கர கஷ்டமானது. டிஓபி சார் தான் பெரிய ஒரு சவாலானதாக இருந்திருக்கும் அந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு. சந்தோஷம் சார். ஆர்கே செல்வமணி சார், நான் சென்னை வந்த புதுசில் ஆர் செல்வராஜ் சார்கிட்ட வேலை பார்த்தேன். அப்போ வேலை பார்க்கும்போது ஏதாவது ஃபைல் கொடுத்துருவார், போய் செல்வமணி சார் வீட்டில் கொடுக்கணும். அப்புறம் அங்கேருந்து எதாவது கொடுத்துடுவாங்க, வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். இந்த மேடையில் நீங்கள் இருக்கிற மேடையில் நிற்கிறது ரொம்ப சந்தோஷம் சார். மணிகண்டன் இப்போ பேசின மாதிரி தான், எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் பேசுங்க அப்படின்னா டக்குன்னு வந்து உட்காண்றோம். மணிகண்டன் ஒரு இதே அவருக்கு என்ன தோணுதோ அதை பேசிடுவாப்புல. அது இந்த இன்டர்வியூ பார்த்து தான் மகாராஜாவையும் வந்தது. மகாராஜாவிலே வந்து பரவாயில்ல, இனிமேல் நம்மளே ஒரு இன்டர்வியூ அந்த மாதிரி கொடுத்தா வாய்ப்பு வர மாட்டேங்குது. இன்டர்வியூ கொடுத்தா ஃபோன் பண்ணி திட்டாச்சாங்க, என்ன உனக்கு பேச. தொலைக்காட்சி ஊடக இணைய நண்பர்கள் அனைவருக்கும் என் இதயத்தின் அடையாளத்திலிருந்து அன்பு வணக்கம். ரொம்ப கனமான மேடை. இப்போ அவர் வந்து பேசிட்டு போனதில் கொஞ்சம் ரொம்ப லேஸ் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த ஃப்ரீடம் படத்தில் வாய்ப்பு கிடைச்சதுக்காக தயாரிப்பாளர் பாண்டியன் சார், அப்புறம் வந்து இயக்குனர் சத்ய சிவா சார், அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர் ஜிப்ரன் சார், எல்லாருக்குமே வந்து நான் நிறைய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இலங்கை போர் உச்சத்தில் இருக்கும்போது அண்ணன் அறிவுமதி அவர்கள் வந்து ஒரு அரை கம்பத்தில் தொப்புள் கொடி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் தொகுத்தார். அதில் நான் வந்து ஒரு கவிதை எழுதியிருந்தேன். போதிமர நிழலில் புத்தருக்கு நரபலி, அப்பாவின் மண்டை ஓடு, சிங்களனின் மாமிசவரி, அறுபட்டு கிடக்கிறது அம்மாவின் மார்பு, பிறப்புறுப்பில் துப்பாக்கி, நிர்வாணமாக அக்கா சடலம், மலவாசல் வழி இரும்பு கம்பி, எப்படி துடித்தானோ என் ஆசை தம்பி, சொந்த மண்ணில் உயிரின் வேர்களை பிடுங்கி எறிகிற அசைவ பூமி, தப்பி பிழைத்து கரையேறினேன், இங்கோ எனக்கு அகதி அனாதை விசாரணை அப்படின்னு சொல்லி இந்த இதை கைதட்டலுக்காக சொல்லலை, ரொம்ப ஒரு வழியோட விசாரணை கைதிகளை குற்றவாளியாக பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் இருக்கு. இன்னைக்கு கரண்ட்ல
பார்த்துட்டு இருக்கக்கூடிய அஜித்குமார் நியூஸ்லேருந்து நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கனமான சப்ஜெக்டை வந்து இயக்குனர் எடுத்திருக்கிறாரு. அதுக்காகவே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுதல்கள் தெரிவிக்கிறார். ஸோ அதுக்காக உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். முதல் முறையாக நான் வந்து சசிகுமார் சார் படத்தில் பாட்டு எழுதுகிறேன். ஸோ ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து உங்களோட நான் இணையணும். அதுக்கப்புறம் ஜிப்ரான் சார், அவர் எனக்கு ரொம்ப நாள் தெரியும் அப்படின்னாலும் அவர் கூடயும் எனக்கு முதல் முறையாக இணையக்கூடிய ஒரு மேடை அப்படின்றதுனால இந்த மேடை வந்து எனக்கு ரொம்ப புதுசாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது. மோகன்ராஜன் சாரோட பாடல் வரிகள், சினேகன் சார் அவரோட பாடல் வரிகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அந்த தாலாட்டு பாட்டில் எனக்கு அந்த வரி ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அருகம்புல்லும் சிகரமே எறும்பை கேளு அது சொல்லுமே அப்படின்னு சொல்லி அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ அருண் சார். எத்தனையோ பாடல்கள்ல நீங்க எழுதியிருக்கக்கூடிய வரிகளை பார்த்து ரசிச்சிருக்கோம். மீண்டும் இந்த படத்துல நீங்க இணைஞ்சது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்கு. நீங்க உங்களுடைய அனுபவத்தை எங்களுக்காக ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். மோகன் ராஜா சார், ஓவர் டு யூ ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். எனக்காக சில மோட்டிவேஷனுக்காக சில தத்துவங்கள் எழுதிக்குவேன். ஸோ அதில் ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கலான் இருக்கேன். நான் என்பவனுக்கு உலகை தெரியாது, நானா என்பவனுக்கு தன்னை தெரியாது, நானும் என்பவனுக்கு தோல்வி கிடையாது. இந்த நானும் என்பவனுக்கு தோல்வி கிடையாது வந்து எங்கள் கதாநாயகன் சசிகுமார் சாரும் அடங்குவார். எப்பயுமே அவர் அவ்வளோ பயட்டாக இருப்பார். அவரை பற்றி சொல்லணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு. ஏன்னா இந்த வருடத்தில் ஒரு பெரிய ஹிட் படத்தில், டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற படத்தில் நானே எல்லாமே முழு பாடல்களும் உங்களுக்கு நான் எழுதியிருக்கிறதுல பெரிய எனக்கு சந்தோஷம் சார். ஏன்னா நம்மளை தூக்கி வளர்த்தவங்க கொஞ்சம் சறுக்கி மறுபடியும் ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி உயர பறக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும்ல, அது பெரிய போதை. அந்த சந்தோஷத்தை நான் வந்து இந்த மேடையில் ரொம்ப அனுபவிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு முறை என்னுடைய ஈசன் படம் வந்தனமா இருக்கட்டும், சுந்தரபாண்டியன் ஓப்பனிங் சாங்காக இருக்கட்டும், குட்டிப்புலி தாட்டியரையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ஆரம்ப காலகட்ட பாடலாசிரியருக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்தவர் வந்து சசிகுமார் சார் தான். அவருக்கு வந்து இப்படி ஒரு வெற்றி படத்துல நானும் ஒரு சின்ன பார்ட்டா இருக்கிறதுல ஹாப்பி. அது அந்த படத்துக்கு அப்புறம் இன்னொரு படமா வர்றது ஃப்ரீடம். அந்த படத்துலயும் நான் ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய பெரிய மகிழ்ச்சி சார். ரொம்ப இன்னும் நான் உங்களோட தொடர்ந்து வேலை செய்யணும். அருண் பாரதி சொன்னாரு, இது வந்து நான் உங்களோட சேர்ற முதல் படம்னு. என்னோட முதல் பாடல் வெற்றி பாடலே உங்களோட தான். அது எனக்கு ஒரு பெரிய பரிசா நான் என் வாழ்க்கை கொடுத்ததான் நினைச்சுக்கிறேன். இந்த படத்துல வந்து சினேகன் சார் வந்து ஒரு லவ் சாங் எழுதியிருக்காரு. அதுல நீங்க எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு தெரியல. 2வது சரணத்துல ஒரு அகதியோட அதை வந்து 4 வரிகள்ல சூப்பரா சொல்லியிருப்பாரு. அண்ணன் இங்க இல்ல, ஸ்டேஜில் இல்ல, இருந்தாலும் அதை நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நிலமற்ற நிலத்தில் நின்றாலும் காதல் நீங்காத நிழலை தருகிறதே எங்கும், ராவண தேசத்து ராஜா ராணி பரிவாரம் இல்லாமல் வருதே பவனி அப்படின்னு எழுதியிருப்பாரு. அது கதைக்கும் சூப்பரா பொருந்திருக்கு. ஏன்னா முதல்ல வந்து இந்த வரிகளை செலக்ட் பண்ண இசையமைப்பாளருக்கும் சத்யசிவா சாருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னதான் கவிஞர்கள் எழுதினாலும் அதை ஓகே பண்ற இடத்துல நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க சார். ஸோ இந்த வரிகளை நீங்க சினேகன் சாருக்கு ஓகே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் சார்பா நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாடல் தாலாட்டு பாடல். இந்த பாடலை பத்தி நான் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து சசிகுமார் சாருக்கு சொன்னேன். சார் அந்த தாலாட்டு பாட்டு நான் தான் எழுதியிருக்கேன். அப்படியா, சூப்பரா, அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. இப்ப அந்த வரிகளை பார்த்துட்டு நம்ம பாட்டுல இருந்தே ஒரு வரியை தூக்கி போட்டேன்னு சொல்லி என்னை ஞாபகப்படுத்தி சொன்னாரு. அது நான் சொல்லிடுறேன் இந்த லைனை. தப்பி வந்த தங்க நிலவ அஞ்சி அழ விட்டது யாரோ, துள்ளி வந்த வண்ண நிலவ ஒண்டி நிக்க வச்சது யாரோ, வாழ்வை எண்ணி வருந்தாதே வானம் அது சுருங்காதே, அருகம் புல்லும் சிகரமே எறும்ப கேளு சொல்லுமே. இந்த அருகம்புல்லும் சிகரமே தான் வேறொரு வடிவத்துல சாரோட வெற்றிவேல் படத்துல ஓப்பனிங் சாங் எழுதியிருப்பேன். அதை நான் மறுபடியும் ஏன் எழுதணும் அப்படின்னா, சார் வந்து ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி மறுபடியும் பறக்க வந்திருக்காரு. சரி, அதையும் நான் பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். அது எதேச்சே எழுதினேன். அது சாருக்கு தெரியாதுன்னு நினைச்சேன். ஆனா என்னோட ஒவ்வொரு வரிகளையும் அவர் கவனிக்கிறதுனால கண்டுபிடிச்சிட்டாரு. சார் ரொம்ப நன்றி சார். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுக்கப்புறம் ஜிப்ரான் சார் பத்தி சொல்லணும். ஒரு இசைப்பாளருக்கு ஆல்பமா ஹிட்டா அமைகிறது வந்து ரொம்ப மேஜிக். இப்ப பாத்தீங்கன்னா ராஜா சாருக்கு அன்னக்கிளி, ரஹ்மான் சாருக்கு ரோஜா, அப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ் சாருக்கு பாத்தீங்கன்னா மின்னலே, வாகை சூடவா அப்படிங்கிற ஒரே ஆல்பம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் யார்ப்பா அப்படின்னு திரும்பி பார்க்க வச்சது சார். அதே மாதிரி இந்த ஆல்பமும் சூப்பரா கொடுத்திருக்காரு. கண்டிப்பா இது ஒரு பெரிய வெற்றி படமா அமையும், கண்டிப்பா அமையும். ஏன்னா ஒவ்வொரு படத்தையும் நீங்க கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க, இந்த படத்தையும் சேர்ப்பீங்கிற நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் சத்யசிவா சார், நான் அவரோட
இது வந்து எனக்கு 3வது படம் கழுகு 2, அப்புறம் வந்து 1945. அதுக்கப்புறம் இந்த படம். அவரோட வேலை செய்யறதே ரொம்ப இதமா இருக்கும். அவர் அடிக்கிறதும் தெரியாது, கிள்றதும் தெரியாது, ஆனா அவர் நினைச்சதை வாங்கிடுவாரு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார் உங்களோட வேலை செய்யறதுல. ஜிப்ரான் சாரோட வேலை செய்யறது வந்து ஒரு அது மட்டும் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு கண்டிப்பா அது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். ஒரு பாடல் வந்து சூழல் உருவானோன்னா இவர் தான் எழுதுறான்னு தெரிஞ்சோன்னா அவர் நம்பரை வாங்கி ஒரு வாட்ஸ்அப் குரூப் போட்டுருவாரு. நம்ம பாட்டுக்கு ஆப்ஷன் எழுதி கொடுத்துட்டே இருக்கணும். கடைசியா அப்புறம் எனக்கும் டைரக்டருக்கும் பிடிச்சதை பார்ப்பாரு, அப்புறம் அவருக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் இங்க 2 பேருக்கும், இங்க 3 பேருக்கும் பிடிச்சது ஓகே ஆகி வந்து அந்த ஒரு வடிவமா வரும். அது எனக்கு ஒரு பெரிய மாபெரும் ஒரு புது அனுபவமா இருந்தது. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இந்த பாட்டை வந்து வைக்கம் விஜயலட்சுமி ரொம்ப அழகா பாடியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் கண்டிப்பா பெரிய வெற்றி படமா அமையும். அதே மாதிரி எங்க தயாரிப்பாளர் பாண்டியன் சார், உங்களுடைய உறுதிமொழி வந்து கண்டிப்பா ஒவ்வொரு படத்திலையும் அதை வந்து நீங்க ஞாபகம் வச்சு செய்யணும் சார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்ததாக விழாவின் நாயகனை கூப்பிட வேண்டிய ஒரு தருணம். ஜிப்ரான் சார், யூ ட்ரூலி ஒன் ஆஃப் அ கைண்ட். அது வந்து நீங்க சூஸ் பண்ணக்கூடிய படங்களுக்காக சொல்லல, உங்களுடைய பர்சனாலிட்டியாகவே சொல்றேன். எப்பயுமே எனக்கு உங்களை பார்க்கும்போது ஒரு ஃபீனிக்ஸ் பறவை அப்படின்னு தான் தோணும். எந்த ஒரு கூண்டலையுமே உங்களை அடக்கவே முடியாது. உங்களுடைய டிஸ்கோகிராஃபியும் அப்படிதான் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வரிசையில ஃப்ரீடம், இந்த படத்துல என்ன ஒரு மேஜிக் கிரியேட் பண்ண இருக்கீங்க அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கு. அதனுடைய கிளிம்ஸ் தான் நாங்க 2 பாடல்கள் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இந்த படத்துல ஒர்க் பண்ண அந்த அனுபவத்தை பத்தி நீங்களே ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் எல்லாருமே பாண்டியன் சார் பற்றி சொன்னாங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு படத்தை பற்றி சிவா வந்து ஒரு அவுட்லைன் சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் சிவா அவர் சொன்னதை விட ரொம்ப எக்ஸைட்டிங்காக எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் லைனை வந்து பாண்டியன் அவர் தான் நரேட் பண்ணார். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கிட்டத்தட்ட ஒரு கோ டைரக்டர் மாதிரி கூடவே ட்ராவல் பண்ணி லிரிக்ஸ் செலெக்ஷன்லேருந்து சிங்கர்ஸில் இருந்து அது அந்த ஒரு இன்புட் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு எப்போவுமே பர்செப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேஷன் சைட்லேருந்து இருக்காது, ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்தே இருக்கும். ஸோ அதனால் ஒரு லிரிக் கொடுக்கும் பொழுதே சார் இது எனக்கு புரியுது, இது நல்லா இருக்கு, அங்கே ஆரம்பிச்சு அப்படியே உள்ள வருவார். ஸோ தட் ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் அவர் மனநிலை எப்படி இருக்கும்னு உண்மையிலேயே எனக்கு பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. கண்டிப்பாக இப்போ ஒவ்வொரு படம் முடியும் பொழுதும் அந்த வெள்ளிக்கிழமை அது ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் ஒரு நம்ம மைண்ட் செட் வச்சு நமக்கு தெரிஞ்சிடலாம், ஓகே இந்த படத்து மேலே நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்கோம், ஓகே ஓடுமா ஓடாதா அப்படிங்கிறது. பட் ஆனால் இப்போ நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகுது, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கேன். ஓகே ஏன்னா அப்படின்னா ஓகே தட் மீன்ஸ் படம் நல்லா வந்திருக்கு. அண்ட் தேங்க்யூ சார். அண்ட் சத்யம் சிவா அவர் கூட பேக் டு பேக் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். பட் ஆண்டனி சொன்ன ஃபேஸ் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா என்கிட்ட எப்பவுமே ரொம்ப சாஃப்டாக பேசுவார். பட் ஆனால் என்னோட இன்ஜினியர் பார்த்துருக்காங்க. ஸோ வெஸ்லி சொல்லுவார், சார் ஐயோ பயங்கர டெரர் அப்படியே இல்லை, நான் பார்த்ததே இல்லாமல். பட் ஆனால் இது அவர் சொன்னது, அவருக்கு வேலை வாங்குறது வந்து அது அவருக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வரும். அவருக்கு என்ன தேவையோ அது அவ்வளோ அழகாக தெளிவாக கன்வே பண்ணுவார். பட் இந்த படம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் என்ன சொல்ற ஒரு ஹெவியான ஒரு சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணுது. அது நினச்சிருந்தா கொஞ்சம் அப்படியே கான்ட்ரவர்ஷியல் ஜோன்குள்ளேயும் போயிருக்கலாம். பட் அது ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் ஒரு த்ரில்லராக அதை எடுத்திருக்காரு. அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் சசி சார், தேங்க்ஸ் லாட் சார். பேக் டு பேக் ஒர்க் பண்ணுற அந்த சான்ஸ் கிடைச்சதுக்கு. அண்ட் ஐ டோன்ட் நோ, லவ் யூ சார். ஸோ அண்ட் எல்லாருமே ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் சின்ன சின்ன கேரக்டர்ஸ், ஒரு தாத்தா கேரக்டர் ஆகட்டும், பேசின எல்லாரும், அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஹீரோயின்லேருந்து எல்லாருமே, ஏன்னா இந்த படம் வந்து கேரக்டர் ட்ரிவனாக இருக்கும். ஒரு கேரக்டர் மேலே மட்டும் ட்ராவல் பண்ணாமல் எல்லாம் ஒரு மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேரோட இமோஷன்ஸும் ஒரு சின்ன சின்ன பார்ட் ஸ்டோரியை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால எவ்ரி ஒன் ஹேஸ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் டெக்னீஷியன், எடிட்டிங் அண்ட் சினிமோட்டோகிராஃபி, ஐ ஹாவ் டு டெல், சில இடத்துலலாம் எப்படி நீங்கள் கேமரா வச்சிங்க லைட்டிங் வச்சிங்கன்னு எனக்கு புரியல. பிகாஸ்
இட்ஸ் அ பிக் சேலஞ்ச். நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் லிரிக்ஸ் ரைட்டர்ஸ் தேங்க்யூ. எங்கள் டீம் என்னோட ஐ எம் ரியலி ஹாப்பி இந்த இடத்துல சாங்ஸ் எப்படி வந்திருக்குன்னு. அண்ட் ஸ்னேகன் சார் இல்லை, அவர் சார்பாகவும் ஐம் தேங்கிங் ஹிம். அண்ட் கண்டிப்பாக தியேட்டர் போய் பாருங்கள். ஹோப் யூ லைக் இட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் இப்ரான் சார், தேங்க்யூ வெரி வெரி மச். அடுத்ததாக படத்தினுடைய கலை இயக்குனர், ஆர்ட் டைரக்டர், அவரை முதலே கூப்பிட்டுருக்கணும், we just missed it, பட் இப்போ கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். உதயகுமார் சார், எங்களுக்காக இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனுபவத்தை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். தயாரிப்பாளர் பாண்டிய அண்ணா அவர்கள் வந்து நான் முன்னேறங்கிறதுல அவர் ரொம்ப அவருடைய பங்களிப்பு அதிகம். நான் அஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். அவர் தான் வந்து கோடியில் ஒரு படத்தை எனக்கு வாய்ப்பு யதார்த்தமாக இருந்தது. யூ ஹேவ் ட்ரூலி ரீரிட்டன் அப்படின்னே சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். அண்ட் நீங்கள் இந்த படத்தை பற்றி எங்களுக்காக பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஸோ லிஜமோர், ப்ளீஸ் ஷேர் அஸ் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் யுவர் கேரக்டர் அண்ட் யுவர் ஃபில்ம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற கெஸ்ட், ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் எஸ். நான் தமிழ் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இந்த படம் ஃப்ரீடம்ங்கிற இந்த படம் பண்ணுறது எனக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. பிகாஸ் இதில் என்னோட கேரக்டர் செல்விங்கிற கேரக்டர் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் பொண்ணு. ஸோ நான் தமிழ் பேசுகிறதே பெரிய விஷயம். அதில் ஸ்ரீலங்கன் தமிழில் பேசி பெர்ஃபார்ம் பண்ணுறது எனக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அது இல்லாமல் நம்ம டிரெக்டர் வந்து ஷார்ட் அப்போ ஸ்போர்ட்லேயே வந்து டைலாக்ஸில் கரெக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். ஸோ அது எனக்கு இன்னும் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. என்னை ஃபுல் டைம் பதட்டத்திலே வச்சுருந்தார் அவர். சும்மா சொன்னேன். ஆக்சுவலி யூ ஆர் வெரி சப்போர்ட்டிவ். ஏன்னா நம்ம ஷூட் டைமில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, உங்களுக்கும் தெரியும். அந்த டைமில் எல்லாம் நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ. அப்புறம் சசிகுமார் சார், தேங்க்யூ ஃபார் பீயிங் எ வண்டர்ஃபுல் கோ-ஆக்டர் சார். ஒரு வண்டர்ஃபுல் கோ-ஆக்டர் மட்டும் இல்லை, அவர் ஒரு வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் கூட. பிகாஸ் எனக்கு நம்ம மூணார் ஷூட் பிளான் பண்ணப்போ ஒரு 3 days ஷூட், ஒரு சாங் சீக்வன்ஸ் அங்கே பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபுல் டீம் மூணாரில் வந்து ஷூட்டுக்கு ரெடியாக இருந்தோம். அண்ட் ஷூட் அன்னைக்கு காலையில் நான் எந்திரிச்சு பார்த்தா எனக்கு மீசில்ஸ் வந்துருச்சு. பட் அப்போ அது மீசில்ஸ்ன்னு எனக்கு தெரியல, சிக்கன் பாக்ஸ் மாதிரி. ஸோ அதோட ஒரு லைட்டாக வெர்ஷன். ஸோ நீங்கள் இன்னைக்கு சாங் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ஒரு மேரேஜ் சீக்வன்ஸில் என்னோடய ஃபேஸில் ஃபுல்லாக அந்த சிக்கன் பாக்ஸ் மாதிரி மார்க்ஸ் இருக்கும். ஸோ எனக்குமே வந்து ஃபுல் டீம் அங்கே மூணாரில் இந்த சாங் ஷூட்டுக்காக மட்டும் வந்திருந்தோம். ஸோ எனக்கு வந்து நான் டீம் கிட்ட இப்போ என்ன சொல்கிறது, ஏன்னா என்னால் ஷூட் நிற்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது ப்ரொடக்ஷன் வைஸாக இருந்தாலும் பெரிய லோ. ஸோ நான் இது எப்படி சொல்கிறதுன்னு பயந்துகிட்டே இருந்தேன். பட் நான் வேறு வழி இல்லை. ஸோ நான் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ அப்போ அவங்களுக்குமே வந்து கன்ஃபியூஷன் இருந்துச்சு, என்ன பண்ணுறது. ஷூட் பிளான் எல்லாமே செட், எல்லாமே ரெடியாக இருக்காங்க, எல்லாருமே ரெடியாக இருக்காங்க, நான் மட்டும்தான் எனக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கும் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் அன்னைக்கு எனக்கு சசிகுமார் சார் தான் என்கிட்ட வந்து, நீ இப்போ ஃபஸ்ட்டு நீ ஹாஸ்பிட்டல் போய் என்னன்னு பாரு, அண்ட் தென் டேக் குட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து நான் பதட்டத்தில் இருந்த என்ன வந்து காம் பண்ணது வந்து அவரோட அந்த ஜெஸ்டர் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் இந்த படத்தில் இருக்கிற எல்லா கோ-ஆக்டர்ஸ், நடிச்சிருக்கிற எல்லா கோ-ஆக்டர்ஸுக்கும் நான் நன்றி சொல்லணும். ஸ்பெஷலி எங்களுக்கு இந்த ஸ்ரீலங்கன் தமிழ் சொல்லி கொடுத்த பாட்டி இருக்காங்க. ஸோ நான் பாட்டின்னு தான் கூப்பிடுவேன், அதனால தான் பாட்டின்னு சொல்கிறாங்க, அங்கே இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அம்மா. என்னோட ஸ்கிரிப்ட், எல்லாரோடைய ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா அது தமிழில் தான் இருக்கும். ஸோ டெய்லி காலையில் வந்து அது ஸ்ரீலங்கன் தமிழில் மாற்றி அது எனக்கு வந்து சொல்லி கொடுத்து என்னோட ப்ரொனன்சியேஷன் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி என்னை பேச வச்சது அவங்க தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த டீமில் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியே சினிமாங்கிறது ஒரு டீம் எஃபர்ட், ஒரு டீம் ஒர்க் தான். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நிஜமா நீங்க பேசும்போது சொன்னீங்க எனக்கு தமிழ்ல பேசுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு. ஆனா உங்களோட என்டையர் ஸ்பீச் தமிழ்ல மட்டும்தான் இருந்திருக்கு, இங்கிலீஷ் கூட பெருசா நீங்க யூஸ் பண்ணல. ரொம்ப அழகாக இருந்தது அது கேட்கறதுக்கு. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.
அடுத்ததாக இந்த விழாவுக்காக வந்திருக்கக்கூடிய ஆர்கே செல்வமணி சார் ஒரு எழுத்தாளர், ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர், இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவர் ட்ரெய்லர் டீசர் எல்லாமே பார்த்திருக்காரு. இந்த படத்தை பத்தி அவர் என்ன சொல்ல இருக்காருன்னு கேட்க நாங்க ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். சார் ரொம்ப தெரியும். ஃப்ரீடம் திரைப்படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். உண்மையாகவே இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு படத்தை பார்க்காம இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் இந்த கதையை பார்க்கும்போது தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய வரவாக தான் இந்த திரைப்படம் எனக்கு தெரிஞ்சுது. இந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளர் எனக்கு மிக நெருங்கிய நண்பர். என்னோடய வீட்டில் ஒரு ஆஃபீஸ் வாடகை இருக்கும்போது அதனுடைய படத்தோட தயாரிப்பு நிர்வாகியாக இருந்தார். சாதாரணமாக அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்போம். இப்போ சினிமாவை பற்றி ரொம்ப நேசமாக இப்போ இந்த ஸ்டேஜில் பேசினார் இல்லையா, அது மாதிரி அந்த உள்ளன்போட உண்மையாகவே எப்பவும் பேசுவார். அப்போ ஒரு நாள் சொன்னார், சார் இது மாதிரி நான் ஒரு படம் பண்ண போகிறேன். அப்படியா, ஏன்னா இப்போ பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸே படம் பண்ண தடுமாறிட்டு இருக்கும்போது எப்படி பாண்டியன் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா, இல்லை சார் சசி ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னார். அப்புறம் சிவா ஒரு கதை சொன்னார்னு சொன்னார். அந்த கதை எனக்கு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னார். நான் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும்னு நினச்ச சில படங்கள்ல இந்த படம் ஒரு படம். சிவா இந்த படத்தை கதையை எனக்கு சொல்லும்போது இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு படமாக இருந்தது. நான் ரொம்ப வார் ஃபிலிம்ஸ் நிறைய பார்ப்பேன். எனக்கு லைஃப்பில் கிரேட் எஸ்கேப், பேசேஜ், வேரியபிள் ஸ்டேட், இந்த 3 படமும் ஒரு 100 தடவை மேலே பார்த்துருக்கேன். அதனோட சாயலில் ஒரு படமும், அதுக்கப்புறமும் உண்மை நிகழ்ச்சியை வேலூரில் நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக அதை ஃபார்ம் பண்ணி ஒரு மனித குலத்தில் ஒரு பகுதியோட ஒரு மனிதர்களோட வாழ்க்கையை ஒரு அழகாக அந்த கதை விலக்கி சொல்லிடுது. யாரோ சொன்னாங்க சிவா சொன்னதை விட பாண்டியன் சொல்லும்போது ரொம்ப எமோஷனலாக சொன்னாங்க. முன்னாடி பேசணும் யாரோ சொன்னாங்க. அந்த வகையில் ரொம்ப சிறப்பாக சொன்னார் உங்கள் கதையை பாண்டியன்கிட்ட. உண்மையாகவே பாண்டியனுக்கு ஒரு நல்ல நேரம் தான். ஏன்னா நல்ல நேரம் எப்படி வரும்னா, அந்த அமையிற சுச்சுவேஷன் ரொம்ப தானா சேர்ந்து அமையும். ஏன்னா இந்த படத்துக்கு ஃப்ரீடம் பேர் வச்சிருக்காங்க. எப்பவுமே ஃப்ரீடம் சாதாரணமாக வராது, கஷ்டப்பட்டு தான் வரும். கஷ்டப்பட்டு வந்தால் அது ஃப்ரீடம் கிடையாது. எந்த ஃப்ரீடத்துக்கு நம்ம ஆசைப்படுறோமோ அந்த ஃப்ரீடம் தலைப்பு சில நேரங்களில் அதை நமக்கு தெரியாமல் அதை தீர்மானிக்கும். ஃப்ரீடம் படம் தலைப்பைக்கும் போது அது ஒரு சிரமப்பட்டு தான் அந்த படத்தை மூவ் பண்ணார். உண்மையாக நான் இங்கே ஸ்டேஜில் பார்க்கும்போது அந்த சிரமம்லாம் எதுவுமே இல்லாமல் மிக அழகாக ஒரு பிளான்டு சப்ஜெக்டை ஒரு 3-4 மாதத்துக்குள்ள பண்ணால் எப்படி ஒரு ஒழுங்கு நேர்த்தி இருக்குமோ அந்த ஒழுக்கத்தை நேர்த்தியாக அந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. இதுக்கு உங்களுக்கு அமைந்த யூனிட்டு தான் காரணம். அது டைரக்டர் சிவாவாக இருக்கட்டும், இல்லை கேமராமேனாக இருக்கட்டும், இல்லை ஆர்ட் டைரக்டராக இருக்கும், அவங்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் இந்த படத்தோட அட்டாச் ஆகியிருக்காங்க. அதுபோல் நம்ம சசி சாரும் தயாரிப்பாளர்களுக்கு மிக இணக்கமான, மிக உண்மையான ஒரு நெருங்கிய நண்பராக இருக்கார். ஏன்னா நல்லா இருக்கும், அப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அவர் போன பிறகு அந்த ஹீரோ பக்கத்தில் போய் நின்றுட்டு அங்கேயே சொல்லுவோம். நம்ம பிளான் பண்ணி ஒரு 4 நாள் ஃபைட் எடுக்குது, ஒரு 2 நாள் எடுக்கலாம் நினைக்கும் போது ஹீரோ பக்கத்தில் போய் நிற்பான் ஒருத்தன். சார் டைரக்டர் சுத்துறாரு சார் டைரக்டர் அப்படின்னா உடனே ஹீரோ நம்ம பக்கத்தில் வருவார். சொன்ன என்னப்பா நீ பிரம்மாண்டமாக எடுப்பான்னு சொல்லி வந்தா ஏன் ப்ரொடியூசர் தான் சொன்னாரா? நமக்கு தெரியும் இந்த படத்தில் எவ்வளோ இந்த ஃபுட்டேஜ் எவ்வளோ வரப்போகுது, இதுக்கு எவ்வளோ நேரம் இருந்தால் எவ்வளோ கால்சி டைம் இருந்தால் போகுது நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஏதோ நம்ம சுத்துறோம் அப்படிங்கிற நினைப்பாங்க. அது மாதிரி பல்வேறு விதமான இந்த கூட எல்லாருக்கும் ஒரு கூட 2 பேர் வருவாங்க. அவங்க படத்துக்கு எந்த விதத்திலும் உதவியாக இருக்க மாட்டாங்க, எல்லாம் உபத்திரமாக இருப்பாங்க. அது ஹீரோ கூட 2 பேர் வருவாங்க, ஹீரோயின் கூட 2 பேர் வருவாங்க, நாசம் பண்ணிடுவாங்க நம்மளை. அங்கே போய் நின்றுட்டு சார் அவங்களுக்கு 2 ஷாட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க சார். அவர் ரொம்ப நல்லா சார் நேற்று நைட்டு அவர் ஒரு டபுள் ஆக்ட் ஹீரோ வச்சு படம் எடுத்தால் நம்ம சேர்த்தோம். அது பெரிய ஹீரோவாக இருந்தாலும் சரி, சின்ன ஹீரோவாக இருந்தாலும் சரி சேர்த்தோம். அது மாதிரி டபுள் ஹீரோயின் போட்டு படம் எடுத்தாலும் படம் முடிகிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் பாதி ஆயுஷ் முடிஞ்சு போயிடும். அவங்க காஸ்டியூம் நல்லா இருந்துச்சு, நம்ம போய் கடையில் எடுக்க போகிறது கிடையாது, காஸ்டியூம் எதுவும் எடுத்துகிட்டு வருவோம். அந்த கலர் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். இன்னும் இங்கே காஸ்டியூமர் சொல்லுவோம், அம்மா பார்த்தீங்களா
அவங்களுக்கு ஒன்று அவங்க கோச்சிட்டு போய் உட்காந்துப்பாங்க. ஏன் கோச்சிட்டாங்கன்னு தெரியாது, கோச்சிட்டாங்களா இல்லையான்னு தெரியாது. அப்போ அவங்கள போய் சரி பண்ணி கூப்பிட்டு வரணும். இதெல்லாம் வந்து டைரக்டருக்கு ஒரு டார்ச்சரான இது இருக்கும். அப்போ இதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு பெரும்பாலும் டைரக்டருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரஃப்பாக இருக்க மாதிரி அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் வல்கராக பேசுறதோ இல்லை சத்தமாக பேசுறதோ அப்படி வந்துருச்சுன்னா பக்கத்தில் வர கத்துவோம், அவன் கத்துவான்பா அவங்ககிட்ட விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி நம்மள கொஞ்சம் ஃப்ரீடமாக விடுவாங்க. அது மாதிரியான ஒரு போர்வையாக தான் சிவாவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிவா பார்க்கும்போது ரொம்ப ஸ்மூத்தான ஒரு நண்பராக தான் இருக்காரு. அந்த வகையில் இந்த படத்தை நான் ரொம்ப ஃப்ரீடமாக எடுக்கிறதுக்கு எனக்கு முதல்ல ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது வந்து என்னோட வீடு, என்னுடைய மனைவி, குழந்தைங்க. ஏன்னா அவங்க வந்து என்னை ரொம்ப ஃப்ரீடமாக விட்டதுனால தான் நான் இந்த மாதிரியான ஒரு படம் எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற என்னுடைய 2 அக்கா, மாமா. அதுக்கப்புறம் இப்போது நான் படத்துக்குள்ளே வரேன். இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து முதல்ல ஃபஸ்ட்டு என் கூட ரொம்ப கனெக்டிவாக இருந்த இந்த படத்தோட கோ டைரக்டர் பிரசாத், அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து ரெபல் படத்தோட டைரக்டர் நிகேஷ், அவர் என்கிட்ட தான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார். என்கிட்ட இருந்து வெளியே போனதுக்கு அப்புறமும் கூட எப்போவுமே இன்னும் ஒரு அசிஸ்டண்ட்டாகவே வந்து படம் தொடங்கினதுலேருந்து முடிகிற வரைக்கும் கூடவே இருந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கார். அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அப்புறம் அசோசியேட் டைரக்டர் சங்கர், அப்புறம் இன்னும் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு என்னோடய டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்புறம் நான் வந்து படத்தை பற்றி நானே நிறைய சொல்கிறது அவ்வளோவா நல்லா இருக்காது, அதனால் எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ வந்திருக்கிறவங்களுக்கு நன்றி சொல்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலையாக நான் நினச்சி வந்தேன். அதை வந்து தயாரிப்பாளர் ஃபஸ்ட்டே அவருக்கு வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டாரு. ஸோ இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் இப்போ வந்து நான் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் ஒருத்தராக சொல்லணுன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், இவங்க எல்லாருமே நான் வந்து என்ன சொல்ல வரேன் அதை புரிஞ்சுக்கிட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட்குள்ளேயும் போகாமல் ஒரு நம்பகத்தன்மையும் கொண்டு வரணும். அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப நேர்மையாக வேலை செஞ்சுருக்காங்க. அதனால் அவங்க 3 பேருக்கும் ஒரு பெரிய நன்றிகள் சொல்கிறேன். அப்புறம் ஜிப்ரான் சார் வந்து நிஜமாகவே வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இசையமைப்பாளர். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பின்னணி இசையில் வந்து அவர் அடிச்சுக்க நிஜமாகவே ஆள் இல்லைன்னு சொல்லலாம். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்திருப்போம், அதை எடிட் பண்ணியிருப்போம், நம்ம ஒரு ஃபீல்டில் வந்து அதை உள்வாங்கியிருப்போம். ஆனால் அவர்கிட்ட போயிட்டு அது வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து வேற ஒரு பரிணாமம் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்மளே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அந்த ஃபீலை வந்து அவ்வளோ மிக சரியாக கொடுத்துருப்பாரு. அதனால் அவர் கூட நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்கள் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அவர் கொடுத்த அந்த சப்போர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இந்த படத்தில். தேங்க்யூ சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா லிஜோமோல், இப்போது சசிகுமார் சாருக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்குது. என்னென்னா ஒருத்தர் நல்லவராக காட்டணும் அப்படின்னா வந்து அவருக்கு ஒரு இது நான் சொல்ல நிறைய பேர் கமெண்ட்ஸாக சொல்கிறது தான், அவங்களுக்கு ஒரு 4-5 சீன் வைக்கணும். ஆனால் சசிகுமார் சாரை காமிச்சா அவரை ஃபஸ்ட்டே அவர் நல்லவர் அப்படின்றதுக்கு அவருக்கு எந்த ஒரு சீனும் வைக்க தேவையில்லை. அதுதான் அதே மாதிரி தான் லிஜோமோல். அதாவது ஒரு பாவப்பட்டவங்க, ஒரு ஏழையானவங்க, ஒரு அன்னதாபமானவங்க அப்படின்னா நீங்கள் வேற எந்த ஆர்டிஸ்ட்டை போட்டாலும் அவங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு கதை சொல்லணும், அவங்களுக்கு நம்ம நிறைய டீட்டெயில் பண்ணணும். ஆனால் லிஜோமோல் அப்படி இல்லை. அவங்க வந்தால் போதும், இவங்க இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அப்படின்றது ஈஸியாக நமக்கு கனெக்ட் ஆகிடும். இந்த படத்தில் நிஜமாகவே வந்து அவங்க வந்து ஒரு இலங்கை தமிழராக நடிச்சிருக்காங்க. ஸோ மற்ற நடிகர்களுக்கும் அவங்களுக்கும் இதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. என்னென்னா எல்லாருமே டைலாக் பேசும்போது தமிழில் பேசி அதுக்கப்புறம் டப்பிங்கில் வந்து ஸ்ரீலங்கன் தமிழில் பேசினாங்க. பட் அவங்க மட்டும்தான் ஸ்பாட்லேயே வந்து அந்த அந்த பாட்டி அவங்க கூட உட்காந்து ஒர்க் பண்ணி அவங்க தான் அப்படியே ஃபுல்லாகவே ஸ்பாட்டில் பேசும்போதே வந்து ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ்லேயே பேசுவாங்க. ஸோ அது வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல்வமணி சார், அவர் வந்து என்னுடைய முதல் படத்துக்கு வந்தார், அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்காரு. ரொம்ப நன்றி சார். ஒரு இயக்குனரோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏன் கோபமாக இருக்கோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நான் என்ன மனசுக்குள்ளே நினச்சிருக்கணும் அதை அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க சார், அதுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா எல்லாருமே நம்மளை அப்படி தப்பாக நினைப்பாங்க. ஏன்னா அந்த டைமில் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், அது ஒரு காமெடியான ஒரு படமும் இல்லை, ஒரு உண்மைக்கு நிகரான ஒரு கதை எடுக்கிறோம் அப்படின்னும் போது
அந்த விஷயம் நல்லா வரணுன்றதுக்காக சில பல கோபங்கள் இருக்க தான் செய்யும். ஆண்டனி அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சாரி. அப்புறம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் பாண்டியன், அதாவது ஒரு முதல் படம் பண்ணுறதுக்கு வராரு. அப்போ அவர் நினச்சிருந்தா வந்து எது மாதிரியான கதைகளை வேணால் எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் சினிமாவில் ஈபியாக இருக்கார். ஸோ அவருக்கு தெரியாத டைரக்டர்ஸ் இல்லை, அவர் பார்க்காத ஆளுங்க இல்லை. ஆனால் வந்து நான் ஒரு கதை சொல்கிறேன், அது வந்து ஒரு உண்மைக்கு நெருக்கமான ஒரு கதை. இந்த கதையை எடுக்கும் போது ஒரு தயாரிப்பாளராக எடுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். மேபி எனக்கு இதில் நல்ல பேர் வரலாம், ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான படம் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டருக்கு நல்ல பேர் வரும். சொன்னா ஒரு பூக்கியாக எங்க கண்ணுக்கு தெரிஞ்சுங்க. ஆனா இதுல பார்க்கும்போது மீண்டும் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி கன்வின்சிங் ஒரு பெர்ஃபார்மராக கண்ணுக்கு தெரியுறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த ஒரு வடிவத்துல மீண்டும் கான்ட்ரடிக்டரியான ஒரு ரோல்ல உங்களை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க இந்த படத்தை பத்தி எங்களுக்காக ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஸோ சசிகுமார் சார், ஓவர் டு யூ. எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி சார், ஆர்கே சுரோனி சாருக்கும், அம்மா கிருஷ்ணன் சிவா சாருக்கும் டீம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சிவா சார் ஒவ்வொரு தடவையும் நான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பார். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். செல்வனி சார், உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு தான் உங்கள் படம் முதல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களை எப்போ பிடிச்சதுன்னா, உங்கள் இன்டர்வியூ ஒன்று பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு நான் வந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில. உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை இது பண்ணேன். உங்கள் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு படம் எடுத்துகிட்டு சௌத்ரி சார் கூப்பிட்டு ஒரு செக்கு கொடுத்தாரு. 2வது படம் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு புலன் விசாரணைக்கு போனோம். பாத்ரூமில் போய் எவ்வளோ எடுப்பாங்கன்னு பார்த்தப்ப 5000 இருக்குன்னு நினச்சி பார்த்தீங்க. 5 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சுட்டு நான் வீட்டுக்கு போகும்போது ரவுத்தர் சார் ஃபோன் பண்ணி, விஜயகாந்த் சார் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி, விஜயகாந்த் சார் படம் அடுத்து 100வது படம் அவருடைய படம், அதை நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே மறு நிமிஷமே அவர் போய் அந்த செக்கை என்னை ஃபஸ்ட்டு கொடுத்த ப்ரொடியூசருக்கு தான் நான் அடுத்த படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த 5 லட்சத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்ததை பார்க்கும்போது, இப்படி ஒரு மனிதர் இந்த காலத்துலையா அப்போ இருந்திருக்காங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை வந்து, சார் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, அப்படிலாம் பண்ணுவாங்களா சார் அப்படின்னு நான் ஆச்சரியத்தோடு கேட்டேன். ஜெயிச்சுட்டு அதே கம்பெனிக்கு பண்ணுவாங்களா சார், இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதில் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ அவர் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி, எங்களை வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி சார். ஆர்ட் டைரக்டர், அவங்கிருந்து வரேன் நான். ஆர்ட் டைரக்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். நான் 2 படம் நாங்கள் பண்ணிட்டோம். அப்படியே லைவாக அந்த செட்டு எப்படி பார்த்தீங்களோ அது போட்டிருக்காரு. ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆர்ட் டைரக்டர். அதுக்கப்புறம் உதய் கேமராமேன், டைரக்டருக்கு ஏற்ற கேமராமேன் தான். அவர் பேசி நான் இப்போ தான் பார்க்குறேன். இங்கே தான் அவரை பேசியே நாங்கள் பார்க்குறோம். ஸ்பாட்டில் என்ன அது இருந்தாலும், பூமியாக இருந்தாலும், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவர் பாட்டுக்கிட்டு அவர் வேலையை அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். ஸோ அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருடைய படங்கள், முந்த படங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அப்புறம் எங்களுடைய கவிஞர், ரொம்ப நன்றி. ஈசனில் நாங்கள் முதல் பாட்டு அவர் கொடுத்தது, அது இப்போ வரைக்கும் அந்த இது அவருடைய உங்களுடைய இப்போ கவிதை சொன்னீங்களே சார், அது நீங்கன்னு எனக்கு தெரியாது சார். ஆனால் நாங்கள் அதை கேட்டு ரசிச்சிருக்கோம்னு சொல்ல மாட்டோம். ரொம்ப உணர்ச்சிபூர்வமான அந்த கவிதை இப்போ நீங்கள் சொன்னோன்னே நாங்களாம் ரொம்ப உணர்வுபூர்வமாக அதை எடுத்துக்கிட்டோம். நன்றி சார். மியூசிக் நீங்கள் வாங்கி பார்த்துட்டு அவர் தான் முதல் படம் பார்த்தாரு, நல்லா இருக்குன்னு சொன்னது அவர் தான். ஸோ அவருக்கு நன்றி. ஜிப்ரான், அவரோட நான் 4 படம் நிறையா இருக்குது, அதெல்லாம் முடிச்சு கொடுங்க. எப்போ கொடுக்க போகிறீங்க? இப்போ நான் பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். இன்னொரு படம் வேறு இருக்குது, அதெல்லாம் வேகமாக முடிச்சு கொடுங்க. ஸோ அவர் சிறப்பாக பண்ணியிருக்காரு. நந்தன்லேயும் அந்த படத்தை என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போனதும் அவர் தான். ஃப்ரீடமும் நாங்கள் எடுத்ததை விட அதை ரொம்ப அழகாக இது பண்ணி கொண்டு போயிருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லிஜோ, இந்த படத்துக்கு நீ வந்த பிறகு அது வேறு மாதிரி மாறிச்சு. அது யார் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஷேட்லாம் நாங்கள் போயிட்டோம். ஹீரோயின் எங்களுக்கு செட்டே ஆகலை. அதுக்கப்புறம் தான் லிஜோன்னு சொல்லும்போது அது யதார்த்தமாக அப்படி அந்த என்ன அந்த ஃபேமிலியாக அந்த இது இருக்கும்போது அவங்க நடிப்பு அவ்வளோ இதாக இருக்கும். படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அவங்க சேரணும் அப்படின்றது எல்லா ஆடியன்ஸுக்கும், அவங்க 2 பேரும் சேர்ந்துடணும்
அப்படின்றது வரணும். அதுக்கு முக்கியம் ஒரு ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு பிடிச்ச முகம், எல்லாராலையும் பாவப்பட்ட ஒரு முகமாக இருக்கணும். அது கரெக்டாக விஜய்க்கு செட் ஆச்சு. அது சேர்ந்துடணுன்றது உங்களுக்கு தெரியணும். சேர்ந்தாங்களா சேரலையான்றது தான் சார் கதை, அதை சொல்லக்கூடாது. அது நீங்கள் தேர்தல பாருங்கள், அது சொன்னாலும் அவர் இது பண்ணுவார். ஸோ அப்புறம் மணிகண்டன் மணி படத்தில் எனக்கு வந்து சாப்பாடெலாம் ஊட்டி விடுவான். ரொம்ப ரொம்ப நன்றி. அவனோட இதை பார்த்து தான் எனக்கு ரொம்ப அந்த அந்த கான்ஃபிடென்ட்டோட அவரோட இன்டர்வியூ பேசினது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவர்கிட்டே நான் பகிர்ந்திருக்கேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணது ரொம்ப சந்தோஷம். மணி அப்புறம் ஆண்டனி சொன்னார், கஷ்டத்தை வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு. கஷ்டப்பட்டதெல்லாம் கோவத்தில் சொல்லாமல் சிரிச்சுட்டு அதை ஃபுல்லாக சொல்லிட்டாப்புல. நாங்கள் வேற பக்கத்தில் நடந்து போனோம்னு சொன்னேன். அந்த ஒரு சீனுக்கு தான் அப்படி நடந்து போனோம். நீ வராத சீன்லாம் நானும் ஐயாவும் போட்டு தண்ணி வர்றதெல்லாம் நீ பார்க்கலையே. அதுக்குள்ள இன்னும் நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம். மூணு ராமசாமியையும் நாங்களும் அவ்வளோ இது பண்ணுவோம், கஷ்டப்படுறோம். நீங்கள் எப்படி இன்னைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு பேசுவீங்கல்ல. நானும் ராமசாமி, மூணு ராமசாமி, அவர் வந்து ஒரு ஈழத்தை நேசிக்கக்கூடிய ஒருத்தர். அவர் வரல, முனைவர் மூணு ராமசாமி. அவர் சொல்லுவார், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோமே, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்க தப்பிக்கும் போது இன்னும் என்னென்னா அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போவோம்னு நமக்கு அப்படிதான் நாங்கள் பேசுவோம். இதே இடத்துல சார் நமக்கு இப்போ மூச்சு இறைக்கல, இப்போ எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது இன்னும் எங்களுக்கு நல்லா பண்ணணும் அப்படின்னு தோணும். அந்த வழியெல்லாம் மறந்துடும் அவர் சொல்லும்போது. அவங்க பட்டதோட இதெல்லாம் ஒரு வழியா, ஏன்னா ஒரு ரியல் இன்சிடென்ட், அவங்க எப்படி தப்பிச்சிருப்பாங்க, எப்படி போயிருப்பாங்கன்னு ஒன்று இருக்குது. அதை விட இது வழியாக எங்களுக்கு தெரியலை. அதுதான் இந்த படம் வந்து எப்படி அவங்களே போராடினாங்க, அப்போ நம்ம அதை விட கொஞ்சம் போராடணும்ல. ஃப்ரீடம்னு வச்சுட்டாங்கல்ல, அது கூட இல்லாட்டி நான் என்ன, எல்லாரோடையும் தான் போராடணும். ஸோ ரொம்ப சிறப்பாக ஆண்டனி 2வது படம் நான் ஏற்கனவே பங்குன்னு எனக்கு வந்து பிரம்மனில் நடிச்சிருந்தாப்புல, ஹீரோவும் நடிச்சிட்டு இருக்காப்புல. ஸோ சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது. அப்புறம் ப்ரொடியூசர் பாண்டி, மேனேஜராக எனக்கு ரொம்ப இதாக தெரியும். முதல் சிவா சார் தான் பாண்டி வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர்கிட்ட நான் சொல்லுது, வேணாம் பாண்டி, நீ ப்ரொடக்ஷன் மேனேஜராகவே இரு, நீ வாங்கி பழகியாச்சு, நீ ப்ரொடியூசர்னா கொடுக்கணும், அதைக்காம வச்சுக்கோ, கொடுக்கணும் அதைக்காம வச்சுக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை சார் நான் பண்ணுவேன் சார், எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னு. இல்லை பாண்டி, இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ பாண்டி, அது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அப்புறம் கதை மாறுச்சு. இந்த கதை சார், இந்த கதையும் பண்ணணுமா, இது ரொம்ப இதுப்பா அப்படின்னு. இல்லை சார் நான் பண்ணுவேன் சார் அப்படின்னு சிவா சார் சொன்னார். பாண்டி ஏதாவது சொன்னால் அழுதுருவார். நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், சார் காசு கேட்டாலும் அழுதுறாரு சார், ஏதாவது சொன்னால் அழுதுறாரு சார். சார் காசு ஆர்டிஸ்ட்டும் டெக்னீஷியனும் கேட்டாலும் அழுதுறாருல சார், எப்படி சார் இது பண்ண முடியும் அப்படிலாம் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பட் என்னென்னா ஒரு கட்டத்தில் சரி அவருக்கு பண்ணுவோம், நம்ம அவரோட கான்ஃபிடென்ட் தான், அவர் நான் பண்ணுவேன் சார் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை தான், நாங்கள் வச்ச நம்பிக்கை தான் இவ்வளோ தூரம் ரிலீஸ் வரைக்கும் அவர் கொண்டு வந்திருக்கார். இன்னும் அடுத்த படங்கள் அவர் சிறப்பாக பண்ணணும், இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும், எல்லாமே இருக்குதான். ஒரு படம் அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரு மனஸ்தாபம் இருக்க தான் செய்யும், எல்லாருக்கும் அது இருக்க தான் செய்யும். ஒரு படமாக இருந்தால் ஒரு இயக்குனருக்குள்ள, ஒரு ப்ரொடியூசருக்குள்ள, ஆர்டிஸ்ட்டுக்குள்ள, டெக்னீஷியன்ஸ்குள்ள எல்லாமே ஒரு மனஸ்தாபங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் அது முடிஞ்சு அந்த நிறைவாக பார்க்கும்போது அதெல்லாம் பறந்து போயிடும், அந்த வெற்றி அதை மாற்றிடும். எப்போதுமே அது இருக்கும், எந்த படமாக இருந்தாலும் அது இருக்க தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்க செய்யும். அதெல்லாம் கடந்து இந்த படம் வெற்றி வந்து அதை மறக்கடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரீடம் படத்தை பற்றி சொல்லணும்னா டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி அப்படி நினச்சிடக்கூடாது. அதை நம்ம தெளிவுபடுத்திடணும். என்னடா காமெடி படம்னு சொன்னாங்க, ஏன்னா ஆடியன்ஸுக்கு நம்ம தெளிவுபடுத்தணும் ஃபஸ்ட்டு. இது என்ன மாதிரி படம் எப்படி அப்படின்றது. ஏன்னா இது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி உங்களுக்கு வந்து காமெடியோ ஒரு காமெடி ஒரு எல்லாமே இருக்கக்கூடிய படமாக அது இருக்காது. இது வந்து ஜெயிலில் கஷ்டங்களை சொல்ல போகிற ஒரு படமாக தான் இருக்கும். அது தயார்படுத்தணும் ஆடியன்ஸுக்கு. நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து என்ன சொல்லணும்னா என்ன ஜானர்னே சொல்ல மாட்டேங்கிறோம். வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் வேற மாதிரி நினச்சி டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி வச்சுட்டு இது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி இல்லை இப்படி பண்ணி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க பக்கம் நியாயம், அது நம்ம தப்பு தான். ஏன்னா நம்ம என்ன படம் பண்ணுறோம், இது என்ன ஜானர் ஆஃப் மூவி எல்லாம் அவங்களுக்கு தெளிவுபடுத்தும் போது அவங்க பார்க்க வரும்போது அதை இது பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ஜெயில் சார் சொன்ன மாதிரி ஜெயில் படங்கள், எஸ்கேப் டு விக்ட்ரி, இந்த மாதிரிலாம் நம்ம இங்கிலீஷில் பார்த்துருப்போம், நிறையா படங்கள் பார்த்துருப்போம். ஆனால் அது உண்மை கதையை தான் அவங்களும் எடுத்திருப்பாங்க. கிரேட் எஸ்கேப் இதெல்லாம் வந்து உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்திருப்பாங்க.
இந்த படமும் உண்மை சம்பவத்தை தழுவி தான் எடுத்துருக்கோம். ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது காமெடி பண்ண முடியாது, டான்ஸ் ஆட முடியாது, அடிச்சிருவாங்க. சும்மா இது பண்ணுறதுக்கே அடி வெளுக்குறாங்க. அப்புறம் எப்படி ஜெயிலில் இருக்கும்போது கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு இது 1991 நடந்த ஒரு கதை. 95 வரைக்கும் இருக்குது. 95 ஜெயிலில் பிரேக் பண்ணி தப்பிக்கிறவங்க பற்றி 1000 அகதிகளை சந்தேக கேஸில் உள்ளே பிடிச்சிட்டு போய் அவங்க எப்படி குடும்பத்தை இழந்து அவங்க ஃபேமிலியை ஓட சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லப்படுற ஒரு படமாக தான் இந்த ஃப்ரீடம் இருக்கும். அவங்களுக்கு எப்படி அந்த விடுதலை வெளியில் கிடைச்சதுன்றது நமக்கு அந்த அந்த இன்சிடெண்ட் தெரியாது. அப்போ நடந்தபோது 1995 இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்படி ஒரு ஜெயில் பிரேக் வேலூரில் இப்படி சிறையில் இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, தப்பிச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயத்த நமக்கு தெரியாத ஒன்று. அது ஏன்னா அப்போ இவ்வளோ மீடியா இல்லை, ஒரு பேப்பர் செய்திகளாக தான் அது இருக்குது, பேப்பர் செய்திகளாக இருக்குது. அது இதாக இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த வலிகளையும் வேதனையும் இந்த படங்கள் அப்படியே சொல்லும், யதார்த்தமாக சொல்லும். படம் பண்ணும்போது இப்படி ஒரு படத்தை பாண்டி எடுத்ததுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கேன். ஏன்னா ப்ரொடியூசர் தான் இதுக்கு அக்செப்ட் பண்ண. நான் திருப்பி கேட்டேன், ஏன்னா இப்படி ஒரு படம் நான் சந்தோஷமாக இருக்கேன் சார். இப்போ கூட படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ப்ரொடியூசருக்கு தான் அது பிடிக்கணும். அப்புறம் டைரக்டர், நான் ஏற்கனவே ஒரு படம் பண்ணிட்டேன், அவரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தோல்வியெல்லாம் கிடையாது, தோல்வியோ வெற்றியோ கிடையாது. நான் மேக்ஸிமம் பண்ணேன்னா புதுமுக இயக்குநருக்கு தான் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் இல்லை, எல்லாரையும் அதிகமாக நான் பண்ணது 11-12 புதுமுக இயக்குநர்கள் படத்தில் நடிச்சிருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தோல்வி இயக்குநர்களுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். வெற்றி அடைஞ்ச இயக்குனர் ஒன்று தான், அது நாடோடிகள் முடிஞ்சு போராளி சமுத்திரகனி மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் பண்ணதே இல்லை. அது நமக்கு சில விஷயங்கள் இப்படி தான் பண்ணணும்னு வரும், நம்மளை தேடி அப்படி தான் வரும். அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வெற்றி தோல்வியெல்லாம் பார்க்கக்கூடாது, அடுத்த அந்த ஸ்கிரிப்ட் என்னவா இருக்குது எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். அப்படி தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். சிவா சார் கொஞ்சம் சீரியஸாக தான் இருப்பார். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இருக்கும், சிரிக்க மாட்டார். படத்துலேயும் எங்களை சிரிக்கவே விடலை. இந்த இடத்துல லைட்டாக அவருக்கு தெரியாமல் நான் சிரித்தேன். அது சார் என்ன ஃபோட்டோவுக்கு சிரிக்கிறீங்க சார்? ஃபோட்டோவுக்கு நான் நாளைக்கு அவருக்கு ப்ரொடியூசருக்கு தேவைப்படுமே அப்படின்னு நினச்சி உங்களுக்காக நான் அதெல்லாம் விட்டு வச்சுருக்கேன். நீங்கள் போடுறீங்களா சிரிச்சு போஸ்டர்லாம், அது உங்களை நினச்சி ப்ரொடியூசரை நினச்சி நான் பண்ணது. அன்றைக்கி போஸ்ட்டு கேட்பீங்க, எங்கே சார் முதல் நாள் போஸ்ட்டு போடுறோம் சிரித்த மாதிரியே இல்லை, அதே மாதிரி வந்தார். அந்த ஒரு ஃபோட்டோவில் அங்கே தங்கிட்டு சிரிச்சிருப்பேன், அதை எடுங்க, அங்கே நிறையா சிரித்து வச்சுருப்பேன் அப்படின்ட்டு தான் இருக்கும். ஃபோட்டோவுக்கு சிரிப்பேன் சார், சிரிக்கக்கூடாது, சிரிக்காமல் எடுங்க எடுங்க, அப்படி திரும்பும்போது அப்படி சிரிச்சிருவேன். எடுத்துட்டு இதுதான் பப்ளிசிட்டிக்கு யூஸ் ஆகும், வச்சுக்கூடா, சிரிச்ச மாதிரி முதல் போடும்போது போட்டோம்டா அப்படின்னு தான் இருப்போம். அதே மாதிரி தான் லிஜோ சிரிச்ச மாதிரி ஒன்று இருந்தது. அப்போ லிஜோட்ட கேட்டேன், நீங்கள் டைரக்டருக்கு தெரியாமல் தான் இந்த சிரிச்சா அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னு. ஸோ அப்படி தான் அது நடந்தது. ஸோ அவரோட அந்த கன்சீவ் பண்ண ஒரு விஷயம் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வேதனைகள் இருக்கும், இப்படி தான் இருக்குன்றத அழகாக அந்த சிறைச்சாலையில் எப்படி இருந்து எப்படி இது பண்ணாங்களோ அது நிஜமாகவே நாங்கள் ஒவ்வொரு அடியும் நிஜமாகவே விழுந்தது. கையெல்லாம் உடஞ்சது, ஒருத்தன் அடிக்க தெரியாமல் அடித்து என் கையெல்லாம் உடைச்சாங்க. அதான் கத்துறேன், ஐயோ ஐயோன்னு கத்துறேன், சூப்பராக நடிக்கிறாரு, சூப்பராக நடிக்கிறான், ஐயோ போட்டான் அதே கையில். நான் சொன்னேன், இந்த கை எனக்கு ஏற்கனவே அடிபட்டுருக்கு, நான் இங்கே அடிக்காத, இங்கே எங்கே வேணால் அடி, தலையில தொங்க விட்டாங்க. அடிக்கும்போதே நான் கத்துறேன், ஆடு கத்துறேன், யாரும் ஒருத்தரும் வரவே இல்லை. என்ன சார் பயங்கரமாக அடிக்கிறார், தந்துரமா கட்டுறேன் அப்படின்ட்டு நிஜமாவே விழுந்துச்சோமோ. அப்புறம் தான் எல்லாம் இது பண்ணாங்க. ஏன்னா ஃபைட்டர் அடிக்கும்போது கரெக்டாக அடித்தார், அவர் நடித்த ஒருத்தர் அவர் தவறாக இது பண்ணார். ஸோ அதெல்லாம் மீறி தான் வந்திருக்கும். நாங்கள் அது சிறப்பாக இருக்கிறது. ரொம்ப நன்றி. இந்த படத்தை நாங்கள் ரொம்ப சொல்லக்கூடாது, இது இப்படி இருக்கும் அப்படின்னு. நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் அதை விமர்சனம் பண்ணி எப்படி வந்திருக்குன்ற ஒரு விஷயத்த சொல்லுங்கள். ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படி தான் இருக்கும், அப்படி தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதனால தான் அதை சிரிக்கக்கூடாதுன்னு சொன்னார். அப்புறம் இதில் நான் மறுபடியும் ஸ்ரீலங்கன் பாஷை பேசியிருக்கேன், என்ன அடுத்தடுத்து பண்ணுறீங்க, என்ன அடுத்தடுத்து ஈழத்தமிழில் பேசுகிறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. அதுவும் தமிழ் தானே, அது என்னோட தமிழ் தானே, அதெல்லாம் பேசுறதுல என்ன. 4 படம் 5 படம் வந்தாலும் அதே இதில் நான் 10 படம் பண்ணாலும் அது பண்ணுவேன், அது தமிழ் படம் தான், நான் தமிழ் தான் பேசுகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த தமிழ் இதுதான் முன்னாடி பண்ணோம், டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு முன்னாடி பண்ண படம் தான் ஃப்ரீடம். அது பல தாமதங்கள் ஆகி அது வெற்றிகரமாக இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறதே ஒரு வெற்றி தான், தேட்டருக்கு கொண்டு வந்தது. அது எனக்கு ஸ்ரீலங்கன் பாஷை இங்கே பேசினது தான் நான் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாச்சு. அந்த அம்மா தான் நான் நிறையா பேட்டியில் சொன்னேன், என்றைக்கும் கற்றுக் கொடுத்த ஆசிரியரை மறக்கக்கூடாது, அந்த அம்மாவை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன்.
எனக்கு ஸ்ரீலங்கா அவங்க தான் எந்திரிங்கம்மா, அவங்க தான் எனக்கு. நான் எல்லா இன்டர்வியூ சொல்லுவேன் மகேஸ்வரி அம்மாவை, அம்மா இவங்க தான் எனக்கு வந்து ஸ்ரீலங்கன் பாஷை நல்லா படுத்தி எடுத்துட்டேன். அது வேற சில விஷயம் அவங்ககிட்ட கேட்பேன், இது கரெக்டாங்களோ அப்படின்லாம் கேட்பேன் நான். இல்லை நீங்கள் ரொம்ப இழுத்தெல்லாம் பேசுவாங்க, அப்படிலாம் பேச மாட்டாங்க அப்படின்றத நார்மலாக அப்படிலாம் பேச மாட்டாங்க, இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வாங்கம்மா, நீங்கள் வாங்கம்மா, வாங்க, உங்களை பார்க்கட்டும் வாங்க. யாரா ஒரு அம்மான்னு இருக்கேன், அந்த அம்மா யாருன்ட்டு நானும் 2 படத்துக்கு கதையிட்டு இருக்கேன். வாங்க என்னோட சீட்டில் உட்காருங்க. ஸோ அவங்க தான் இந்த படத்துலையும் நடிச்சிருக்காங்க. அவங்க டீச்சர். நன்றிம்மா, இவங்க எனக்கு குரு கற்றுக் கொடுத்த அவங்க தான். அவங்க அப்படியே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க டீச்சர். அவங்க நிறையா நாங்கள் இது பண்ணியிருக்கோம். நன்றிம்மா, எங்களுக்கு 2 படத்துக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு. நீங்கள் அடுத்தடுத்த படங்களும் வருவேன். அவங்களை கொஞ்சம் பிஸி ஆக்கிட்டேன் நான். என்னென்னா இப்போ ஸ்ரீலங்கன் இந்த ஈழத்தமிழ் பேசும்போது படங்கள்லாம் வெற்றி அடையுது. ஏன்னா சுலபமாக ஈழத்தமிழ் பேசுகிற படங்கள் அவ்வளோவா வெளிவரதே கஷ்டம். அதுவும் வெற்றி அடைகிறது ரொம்ப கஷ்டம். அதை பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட்லாம் இருந்தது. இந்த படங்கள் யாரும் பார்க்க மாட்டாங்கன்றது. ஆனால் உலகத்தமிழர்கள் எல்லாமே அதை பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருந்தது. அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்றது இருந்தது. ஏன்னா ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் தான். அந்த கான்ட்ரவர்சியை நம்ம வந்து அதை தணிக்கை குழுவில் இதாகாமல் பார்த்துக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்படி தான் 2 படமே எடுத்தாங்க. இதெல்லாம் கான்ட்ரவர்சியானாங்க. நான் நடிக்கிறதுனால கண்டிப்பாக கான்ட்ரவர்சியாக இருக்காது அப்படின்றத நான் உத்தரவாதம் கொடுத்துறேன். அப்படிலாம் எதுவுமே வராது. அவர் ஏற்கனவே பட்டனால சிவா சார் ஏற்கனவே ஒரு படம் பண்ணி நிறைய சென்சார் ஆனனால இந்த படம் எப்படி சென்சார் ஆகாமல் கரெக்டாக எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எந்த விஷயத்த சொல்லணுன்ற ஒரு விஷயத்த சிவா சார் இந்த படத்தில் சத்ய சிவா அழகாக அதை என்ன சொல்லணுமோ சொல்லிட்டாரு. ஸோ இது வந்து எந்த அரசியல் பேசப்படுறதில்லை. எந்த அரசியலையும் யாரையும் கான்ட்ரவர்சியாக தாக்கி இந்த படம் பேசாது. ஆனால் மனிதர்கள் ஒரு இனத்தோட வலியும் வேதனையும் சொல்லப்போகுது. அதுதான் அந்த படம். அவங்களுடைய வலி வேதனை, அவங்க எப்படி அதிலிருந்து வெளியே வர்றாங்க, அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சதா அப்படின்ற ஒரு விஷயம். சுதந்திரம்ன்றது வந்து சொந்த மண்ணில், சொந்த நாட்டில், சொந்த மக்களோடு வாழ்கிறது தான் சுதந்திரம். அந்த சுதந்திரம் இல்லாமல் வெளியூர்களையும் வெளிநாடுகளையும் வாழ்கிற அவங்களுக்கு இந்த படத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இந்த ஃப்ரீடம் அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைக்கட்டும், அந்த ஃப்ரீடம் கிடைக்கட்டும் கேட்டு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சசி சார். தேங்க்யூ வெரி வெரி மச். ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கான நேரம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி செல்வமணி சாருக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.